Hi friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன மரம் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கருப்பு கொய்யா பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் பார்த்தீங்கன்னா இதுதான் கருங்கொய்யா. கருங்கொய்யாவை வந்து எந்தெந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கோவா, செரி கோவா, இல்லை வயலட் கோவா, பிளாக் கோவான்னு சொல்லுவாங்க. இது வந்து 8லேருந்து 12 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியது. தாராளமாக நம்ம டெரஸ்லேயே வளர்க்கலாம். இதுக்கு தேர்ந்தெடுக்கிற க்ரோ பேக்கோ இல்லை கண்டெய்னரோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உயரமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா வேர் வந்து நல்லா விழுந்து அப்போ தான் வந்து செடி வந்து செழிப்பாக சீக்கிரமாக வளரும். இந்த மரம் வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்சரியில் தான் வாங்கினோம். 3 to 4 months ஆகுது. ரொம்ப சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு. இதுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி தான். மண்கலவை வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வெப்பமான பகுதியில் வந்துட்டு சூப்பராக வரும். ஏன்னா இதுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் வெப்பமான பகுதியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இந்த மரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப வந்து தயங்க வேணாம். ஏன்னா வெப்பமான பகுதியில் ரொம்ப சூப்பராகவே வளரும். இந்த மரம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட இலைகளும் பூக்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதோட இலைகளும் பூக்கள் காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் அப்படியே ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி கலரில் இருக்கும். அதாவது காஞ்சி போன காயெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதோட பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டேன். உள்ளார எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் கலர்லையும், உள்ளார இருக்க விதை பகுதியில் வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இது வந்துட்டு நிறைய விதைகள் வந்துட்டு இருந்த காய்களாக இருக்கும். ஆனால் காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். இது எவ்வளோ காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அதிகமாக காய்க்காது, ரொம்ப கம்மியாக காய்க்கக்கூடியது தான். வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 காய் தான் காய்க்கிற மாதிரி இருக்கும். இதுவே மண்ணில் வச்சு வளர்த்தோன்னா அது எந்த அளவுக்கு காய் வரும்னு தெரியல. ஆனால் வந்து டெரஸில் வச்சு வளர்க்கும் போது ஒரு 30 காய் தான் வரும் வருஷத்துக்கே. ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட், அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட், அவங்களாம் வந்துட்டு இந்த கொய்யா மரத்தில் இருக்க இலையை வந்துட்டு டீ ஃபார்மேட்டில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிளட் சுகர் வந்துட்டு நார்மல் லெவல்லே இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து வயிற்று வலி அப்படின்லாம் இருக்கும்போதே இந்த டீயை வந்துட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் வந்து ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களாம் வந்துட்டு இந்த டீயை வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இந்த லீவ்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடியது. ஒரு குழந்தை கூட ஈஸியாக வளர்த்துரும். இந்த மரத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான தண்ணி தான் வந்து இது எடுத்துக்கும். அதனால் நீங்கள் 2 days ஒன்ஸோ இல்லைனா வந்துட்டு டெய்லி 1 timeஸோ வந்துட்டு தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த மரம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நல்லா வந்து ஹெல்த்தியாக கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு காய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா வந்து அந்த மரம் ஃபுல்லாக பூ விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு செலக்டடாக நீங்கள் வந்து பிச்சு விட்டுடணும். அப்போ தான் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா பெருசாகவும் வரும். எந்த மரம் வச்சுருந்தாலும் எந்த செடி வச்சுருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நல்லா வந்து மண்ணை வந்து லூஸாகவே வச்சுக்கணும். அதாவது கிண்டி வந்து ஒரு 1 week ஒன்ஸ் வந்து அதை கிண்டி விடணும். அப்புறம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வேர் வந்து அழுகாமல் இருக்கும், செடியும் வந்துட்டு செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் அது நம்ம வந்து உரம் கொடுக்கணும். ஏதாவது நம்ம வீட்டில் இருக்க எந்த உரமாக இருந்தாலும் கொடுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நம்ம டெரஸில் மரம் வளர்க்கும் போது அது ரொம்ப உயரமாக வளர விடக்கூடாது, கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடும்போது தான் அந்த இலைகள்லாம் நம்ம பிச்சு விடும்போது தான் சைட்லேருந்து பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மரம் வந்து அடர்த்தியாக இருக்கும். ஆனால் உயரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப உயரமாக வளர்க்கக்கூடாது டெரஸில். இந்த மரம் வந்து எங்கே கிடைக்கிது, எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் வந்து ரேட் வைஸும் சரி, பிளான்ட் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் அதை வந்து வாங்காதீங்க. பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே நர்சரி இருக்கோ அந்த நர்சரியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மரத்தோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 இருக்கும். நான் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களில் நிறையா பேருக்கு கருங்கொய்யா மரத்தை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மரத்தை வாங்கி வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.